அப்போ கடவுள் பாருங்க மனுஷன் அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. இன்னொரு மனுஷன் இருந்து பிடுங்குகிறவனாய் அல்ல, இன்னொரு மனுஷன் இருந்து திருடுகிறவனாய் அல்ல, இன்னொரு மனிதனின் தேவையை இவன் சந்திக்கக்கூடிய அளவிற்கு இவன் செழுமையாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்படி ஒருத்தன் வர முடியும். போற போக்க பார்த்தா நமக்கே கஞ்சிக்கு கஷ்டமாயிரும் போல அப்படின்னு பேசல பாருங்க. அந்த மாதிரி நம்பிக்கையற்ற வார்த்தைகளை வேதவசனம் போதிக்கல. சில நாடுகளெல்லாம் இப்போ செய்தி வருது, 3 வேளை சாப்பிட்டவங்க இப்போ 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, 2 வேளை சாப்பிட்டவங்க 1 வேளை தான் சாப்பிட்றாங்க, விலை ஏறி போச்சு, அது இதுன்ட்டு மக்கள் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தின் கலாச்சாரம், ராஜ்யத்தின் சிந்தனைகள் மனிதர்களுக்குள்ளே வரும்னா நான் சொல்கிறேன், தரித்திரமே இருக்காது. தரித்திரமே இருக்காது, தரித்திரமே போயிடும். இப்போ ஏன் தரித்திரம் இருக்குன்னா இப்படி பார்த்துட்டே இருக்கிறது, அதனால தான் தரித்திரம் இருக்குது. கொஞ்சம் அப்படி சுற்றிலும் பாருங்க, ஆண்டவரே என் கையில் நான் வேலை செய்கிற வேலை எப்படி இருக்கணும்னா அநேக குறைச்சல் உள்ள அநேகருடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு கரமாக என் கரம் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி எண்ணி பாருங்க. என் கை, நான் நிறைய பேருடைய குறைவை நான் நிறைவாக்கணும், குறைச்சல் உள்ள பல பேருக்கு நான் கொடுக்கணும். மாதந்தோறும் எனக்கு ஏதோ மளிகையை வாங்கினேன், பொருளை வாங்கினேன்ட்டு நான் வாழாமல், என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஃபீஸை கட்டினேன், ஏதோ படிக்க வச்சேன்னு வாழாமல், நான் சில பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நான் சில பேருடைய மளிகை பொருளை நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், நான் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதன் மூலம் மெய்யாகவே மக்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே வர நான் உதவுகிற ஒரு ஆளாக நான் இருக்கணும் ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் செழுமையின் துவக்கங்களாக இருக்கிறது.